வெல்கம் டு Optiontrickyachievers. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 25/01/2022. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பார்த்துருந்தோம்னா பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒன்று கரெக்ஷன் ஆகும், இல்லைனா மார்க்கெட் வந்து ரேஞ்சாக போயிடும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒன்று என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் பண்ணவே இல்லை, மார்க்கெட் அப்படியே பை ட்ரெண்ட் கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஇபி கட் பண்ணல, மார்க்கெட் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திரும்பி மேலே போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி கரெக்ஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அனலைஸ் பார்க்குற முன்னாடி நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்த பாயிண்ட், மந்த்லி பிரேக் வந்த பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2, இது வந்து என்னென்னா சப்போர்ட் 1, S1, இது S2. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். இது விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடு ட்ரெண்டாக மார்க்கெட் போகும். சரிங்களா, அப்போ மார்க்கெட் இந்த ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ரேஞ்சாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் வந்து டெலிகிராம் குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டே ட்ரேடிங் லெவல்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் புட்டுக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆச்சா இல்லை அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது கொடுத்துரும். அதுக்கு போக நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது வந்து 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெய்லி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நான் என் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். 1 lakh போட்டு ட்ரேட் பண்ணி. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த பற்றி லேர்ன் பண்ணிக்கணும், இந்த டெலிகிராமில் வந்து நீங்கள் போய் பாருங்கள். என்னோட லெவல்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே அதுலேயும் இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு டெலிகிராமில் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிஇபி கிட்ட S2 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி இப்போ S1 கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி பிஇபி பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் திருப்பி R1 பிரேக் பண்ணி R2 கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா பை ட்ரெண்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியல. நாளைக்கு வேறு லீவ் வேறு. சரிங்களா, நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து வீக்லி க்ளோசிங்கு. அப்போ நான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லிக்கு உண்டான நான் நிஃப்டி சார்ட் போட்டிருக்கேன். நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் பாருங்கள். இது வந்து வீக்லி பிஇபி, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து சப்போர்ட் S1 S2. இப்போ இது கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் நான் ரேலி ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் மந்த்லிலையும் பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைட் மூவ்மெண்ட் இப்படி கொடுப்பான், இல்லைனா ரேஞ்சாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மார்க்கெட் வந்து இதுக்கு ஜஸ்ட்டும் கீழே வந்தோன்னா மார்க்கெட் இதாகிடுச்சு. சரி, இப்போ வந்து நான் என்ன காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் 37,200. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கும் புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,300 கொடுத்துருந்தேன். இப்போ காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37,200 தான் நான் என்ட்ரி போனேன். சரிங்களா, என்ட்ரி போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 315 என்ட்ரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்து 283 போட்டேன். ஒரு என்ட்ரி போட்டேன்னு உடனே எனக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஆனால் புக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 90 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா, இதுதான் இன்னைக்கு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா நான் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37,200 இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்பவுமே சஸ்டெயினாக நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டாக ஃபார்ம் ஆயிரும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டே இருந்தது 37,200. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்து ஒரு சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் அப்படியே ரெடியாக போச்சு. அதே மாதிரி காலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு பார்த்தீங்கன்னா நான் காலையில் எடுத்த என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ரேஞ்சு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன் சைட் மூமெண்ட் அப்படியே கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறக்கும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் டெலிகிராமில் கொடுக்குற பார்த்தீங்கன்னா கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணுறதில்ல. சரிங்களா, அதே மாதிரி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.